நிறைய பேர் தனியாக இருக்கோன்னு ரொம்ப கவலைப்படுறான். எதுக்கு தனியாக இருக்கிறதுக்கு கவலைப்படணும்? தனிமைங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னே நினச்சிக்கணும். ஏன்னா அப்போ நிறைய ஆற்றுல பேரண்ட்ஸ் தான் இங்கே இருக்கா. இந்தியா நிறையா பேர் வெளிநாட்டில் தான் இருக்கா குழந்தைகள்லாம். அதே மாதிரி குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கும்போது அவளுக்கு தெரிஞ்ச பாஷை, தெரிஞ்ச ஊர் அப்படியெல்லாம் இருக்காது. பாஷைகள் புலப்படாது. பக்கத்தில் பழகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். வயசான அப்பா அம்மா இந்த ஊரில் இருக்கா பாருங்க, அவளுக்கும் பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. அதுக்குள்ளேயே 2 பேரும் சுற்றி வந்துட்டுருப்பான். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. உங்களுக்குள்ள அந்த கிருஷ்ணன் சம்மணம் மட்டும் உட்காந்துன்னு ஃபெவிக்கால் போட்டு ஒட்டின்னு இருக்கான். நீங்கள் போனாலும் போகமாட்டான், நகருனாலும் நகர மாட்டான். உங்களுக்குள்ள குறை நிறை, உங்களுக்கு சண்டை போடணுமா போடுங்கோ, கோச்சுக்கணுமா கோச்சுக்குங்கோ. அவன் உங்களை திருப்பி ஒன்றும் திட்ட போகிறதில்ல, அடிக்க போகிறதில்ல. நீங்கள் சாப்பாடு போட்டால் சாப்பிட போகிறான், போடலைன்னா ஏன்னு கூட அவன் கேட்கறதில்ல. ஆனால் உங்களோட அவன் இருக்க பிரியப்படுறான். எப்பொழுதும் உங்களோட தான் இருக்கான். அதனால் கவலைப்படாதீங்கோ, தனியாக இருக்கோங்கிறத நினச்சி வருத்தப்படாதீங்கோ. தாராளமாக தனிமைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு தருணம். இது அழகாக நம்ம பகவானோட சம்பாஷணை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிங்கோ. அதனால் தனிமைங்கிறது ஒரு கொடுமையே கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல தருணம். அதை அழகாக உபயோகப்படுத்திங்கோ. அவனோட பேசுங்கோ, அவனோட விளையாடுங்கோ, அவனோட ஜோக் அடிங்கோ, அவனோட சண்டை போடுங்கோ. எல்லாமே அவன் நீங்கள் பண்ண மாட்டேலான்னு காத்துன்ருக்கான். நீங்கள் பண்ணலேன்னு தான் அவன் குறப்பட்டுருக்கான். அதனால் கிருஷ்ணனோட விளையாடுங்கோ, பேசுங்கோ, உங்களோட சுகதுக்கங்களை பரிமாறிக்குங்கோ. அவன் உங்களை பார்த்துப்பான். ஏன்னா அவன் ஒருத்தந்தான் உங்களுக்கு ஒரு வழி காமிக்க முடியும். மற்றவா யார்கிட்ட பேசினாலும் வம்பாயிடும், அனாவசியமாக சண்டை வரும். அவனோட பேசும்போது எந்த வித சண்டையும் வராது. அவன் உங்களுக்கு நல்வழியை காமிப்பான். புரியுறதா?